ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 10 பைத்தான் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்டை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்னா என்னன்னா அதில் கிளாஸ், ஆப்ஜெக்ட், அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம் திஸ் ஆர் ஆல் த மெயின் கான்செப்ட் ஆஃப் ஊப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வில் சப்போர்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இட் சப்போர்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட் வந்து சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆர் த மெயின் கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஊப்ஸ் கான்செப்ட்னாவே கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் கண்டிப்பாக இருக்கும். இதுதான் வந்து மெயின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். தியரிட்டிக்கல் கான்செப்ட் ஆஃப் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் வெரி சிமிலர் டு தட் ஆஃப் C++. ஸோ C++க்கும் பைத்தானுக்கும் ஒரு சிமிலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா creation and implementation of classes and object is very simple in Python compared to C++. அதாவது நீங்கள் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா C++லையும் நீங்கள் பைத்தான்லையும் கிரியேட் பண்ண டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானில் இட்ஸ் வெரி சிம்பிள் அண்டு ஈஸி டு கிரியேட் த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் இஸ் அ மெயின் பில்டிங் பிளாக் இன் பைத்தான். அதாவது மெயினாக கிளாஸ் அப்படின்ற ஒரு மெயின் பில்டிங் பிளாக் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்குது. ஆப்ஜெக்ட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன் தட் ஆக்ட் ஆன் தோஸ் டேட்டா. ஸோ ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுவோம். இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் கிளாஸ் உள்ள நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிற வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் பைத்தானில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் முன்னாடி வந்து DEF அப்படின்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணியிருப்போம். கிளாஸ் இஸ் எ டெம்ப்ளேட் ஃபார் ஆப்ஜெக்ட். ஸோ இதை நம்ம வந்து எப்படின்னு சொல்லலாம், அதாவது டெம்ப்ளேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம கிளாஸில் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிற அந்த வேரியபிள்ஸ் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆப்ஜெக்ட் நம்ம யூஸ் டு கிரியேட் பண்ணி தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ அக்கார்டிங் டு த கான்செப்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், ஆப்ஜெக்ட் ஆர் ஆல்சோ கால்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ் ஆர் கிளாஸ் வேரியபிள். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா தட் இஸ் த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எ கிளாஸ் ஆர் கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. In Python, everything is an object. Pythonல பொறுத்தவரையும் everything is an object. For example, all the integer variable that we use in our programming is an object of the class instant. அதாவது எல்லா இன்டீஜர் வேரியபிள்ஸும் வந்து நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம த்ரூ ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணி தான் அந்த வேரியபிள்ஸ் நம்ம வந்து அக்சஸ் பண்ணுறோம். அது வந்து இன்டீஜர் வேரியபிளாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்ட்ரிங் வேரியபிளாக இருந்தாலும் சரி. அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து நம்ம கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ண போகிறோம் பைத்தானில் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். இன் பைத்தான் கிளாஸ் இஸ் டிஃபைன்ட் பை யூஸிங் த கீவேர்டு கிளாஸ். கிளாஸ்ன்ற கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்படின்றது ஒரு கீவேர்டு. இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். ஆனால் அந்த கிளாஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த நேம் வந்து யூனிக்காக இருக்கணும். இட் ஷுட் பி அ சிங்கிள். ஓகேங்களா? அதுதான் எவ்ரி கிளாஸ் அஸ் அ யூனிக் நேம் ஃபாலோட் பை அ கோலன். அந்த கிளாஸ் நேம் வந்து நீங்கள் கிளாஸ் அப்படின்றது கீவேர்டு, நீங்கள் இந்த கிளாஸ்க்கு ஒரு நேம் கொடுக்குறீங்க இல்லைங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ அந்த கோலன் வந்து பார்த்தீங்கன்னா பை எண்டில் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். இன்டென்டேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, ஸ்டேட்மெண்ட் அப் டு n வரையும் நீங்கள் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. இது வந்து சும்மா ஒரு சிமிலர் சின்டெக்ஸ், கிளாஸ் வந்து எப்படி நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணணும் அப்படின்றது. Next, where a statement in a class definition may be a variable declaration, decision control loop or even a function definition. அதாவது ஒரு கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணுறீங்கன்னா வெறும் நீங்கள் கிளாஸ் மட்டும் டிஃபைன் பண்ண போகிறதில்ல, அதில் இருக்கக்கூடிய அந்த வேரியபிள் டிக்ளரேஷன், டெசிஷன் கண்ட்ரோல் லூப் ஆர் ஈவன் ஏ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன், ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் வேரியபிள்ஸ் வேரியபிள் இன்சைட் ஏ கிளாஸ் ஆர் கால்ட் கிளாஸ் வேரியபிள். அதாவது கிளாஸ்க்குள்ளே நீங்கள் வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த வேரியபிள் பேர் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா கிளாஸ் வேரியபிள்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபங்க்ஷன் நீங்கள் டிஃபைன் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த கிளாஸில், அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன், அதுக்கு இன்னொரு பேர் மெத்தட்ஸ்னு சொல்லலாம். கிளாஸ் வேரியபிள் அண்ட் மெத்தட் ஆர் டுகெதர் நோன் அஸ் மெம்பர் ஆஃப் த கிளாஸ். அதாவது அந்த கிளாஸ் வேரியபிளும் அந்த மெத்தட் அதாவது ஃபங்க்ஷன் அது ரெண்டுமே சேர்த்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா மெம்பர் ஆஃப் த கிளாஸ்
members of the class. The class members should be accessed through object. இப்போ அந்த கிளாஸ் மெம்பர்ஸ் வந்து எப்படி நீங்கள் அக்சஸ் பண்ணுவீங்கன்னா த்ரூ ஆப்ஜெக்ட் மூலிமா தான் வந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு நிற்கிறாங்க. ஆர் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ். A class can be defined anywhere in a Python program. பைத்தான் ப்ரோக்ராமில் நீங்கள் கிளாஸ் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணலாம். அப்போது ஒரு சிம்பிள் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ப்ரோக்ராம் டு டிஃபைன் எ கிளாஸ். கிளாஸ்ன்றது ஒரு டெம்ப்ளேட்டு. சாம்பிள் அப்படின்றது கிளாஸோடைய நேம். ஃபாலோட் பை த கோலன். எக்ஸ் ஒய் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள். ஓகேங்களா? இந்த வேரியபிளுக்கு உண்டான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 10 ஃபார் எக்ஸ், ஒய் ஃபார் 20. இந்த ஹேஷ் இது அப்படின்றது இது கமெண்ட் கிளாஸ் வேரியபிள்ஸ். இதுதான் வந்து கிளாஸ் வேரியபிள்ஸ். இந்த above code, the name of the class is sample and it has the two variable x and y having the initial value 10 and 20 respectively. ரெண்டு வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அந்த வேரியபிளுக்கு உண்டான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10, 20 அப்படின்றது இந்த வேரியபிளுக்கு உண்டான வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க. டு access the value defined inside the class, you need an object or instance of the class. அதாவது நீங்கள் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறீங்க இல்லைங்களா? அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள்ஸை வந்து அக்சஸ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ அடுத்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இந்த டாப்பிக்கில் எப்படி வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போதும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஒன்ஸ் எ கிளாஸ் இஸ் கிரியேட்டட், நெக்ஸ்ட் யூ ஷுட் கிரியேட் அன் ஆப்ஜெக்ட். ஒன்ஸ் நீங்கள் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க, வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணிட்டீங்க, அதுக்குண்டான வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் தான் நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? The process of creating object is called class instantiation. இன்ஸ்டியேஷன் சொல்கிறாங்க. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறது பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்ஸ்டியேஷன் அப்படின்றாங்க. அதுக்கு உண்டான சின்டெக்ஸ் தான் ஆப்ஜெக்ட் நேமு, அது இஸ் ஈக்குவல் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், கிளாஸோட நேம். Note that class instantiation uses the function notation, therefore class name with. அதாவது இந்த ஆப்ஜெக்டை ஃபாலோ பண்ணி அந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆப்ஜெக்ட் நேமு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம். ஸோ நம்ம கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஆக்சஸிங் கிளாஸ் மெம்பர். எப்படி வந்து அந்த கிளாஸில் டிஃபைன் பண்ணியிருக்கிற அந்த மெத்தட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் வந்து அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிறாங்க. என்ன மெத்தட்? எனி கிளாஸ் மெம்பர் therefore கிளாஸ் வேரியபிள் ஆர் மெத்தட் ஃபங்க்ஷன் கேன் பி accessed by using the object with a dot operator. டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் அக்சஸ் பண்ண போகிறீங்க. ஆப்ஜெக்ட் நேம் இது நீங்கள் கொடுத்துருக்கீங்க. டாட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டாட் ஆப்ரேட்டர் இங்கே யூஸ் பண்ணி அதுக்கு ஃபாலோயிங் கிளாஸ் நேம், அதாவது கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் உள்ளே இருக்கக்கூடிய அந்த வேரியபிள்ஸ் அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து அக்சஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னா டாட் ஆப்ரேட்டர் அதில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கிளாஸோட நேம் வந்து சாம்பிள். எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்றது வேரியபிள். அந்த வேரியபிளுக்கு உண்டான வேல்யூ தான் 10 and 20. இது வந்து கிளாஸ் வேரியபிள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்ஸ்டியேஷனில் அதாவது எஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். நீங்கள் வந்து இங்கே கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க, இந்த கிளாஸ் வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறீங்க. எதுக்காக? இந்த வேரியபிளை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்காக. எஸ் இது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். கிளாஸோட நேம் என்ன? சாம்பிள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ். எஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். டபுள் கோட்டில் கொடுத்துருக்கிறது அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ். எஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். எதனுடைய ஆப்ஜெக்ட்? கிளாஸ் சாம்பிள்னுடைய ஆப்ஜெக்ட். நம்ம இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி என்ன வேரியபிள் ஆக்சஸ் பண்ணுறோம்? எக்ஸ்ன்ற வேரியபிள் வந்து ஆக்சஸ் பண்ணுறோம். இங்கே வேல்யூ ஆஃப் எக்ஸு, எக்ஸ்ன்ற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்குது? 10 இருக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி பிரிண்ட் வேல்யூ ஆஃப் ஒய், எஸ் டாட் ஒய். இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இந்த வேரியபிள் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். அந்த ஒயில் என்ன வேல்யூ இருக்குது? 20. இங்கே நம்ம வந்து அதே தான் ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஸ் டாட் எக்ஸ் ப்ளஸ் எஸ் டாட் ஒய். நம்ம வந்து இந்த இடத்துல அடிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த ரெண்டு வேரியபிளும் வந்து ஆப்ஜெக்ட் மூலிமா நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணி அந்த ரெண்டு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடிஷன் பண்ணுறோம். அதுக்கு உண்டான ஆப்ரேட்டர் வந்து நம்ம வந்து அடிஷன் ஆப்ரேட்டர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் அடிஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த ரெண்டு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10 + 20
30 அப்படின்ற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதாவது வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 30 அப்படின்ற இடத்துல வந்து பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த above கோட் இந்த எக்ஸாம்பிள் இப்போ டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்காங்க. the name of the class is sample. Inside the class we have assigned the variable x and y with the initial value 10 and 20 respectively. அதாவது ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அந்த கிளாஸில் 2 வேரியபிள் கொடுத்தீங்க, எக்ஸ் அண்ட் ஒய்ன்றது. இனிஷியல் வேல்யூ வந்து 10 and 20 வந்து கொடுத்துருக்கீங்க. திஸ் 2 வேரியபிள் ஆர் கால்ட் அஸ் கிளாஸ் வேரியபிள். அந்த 2 வேரியபிளை தான் வந்து நம்ம கிளாஸ் வேரியபிள்னு சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா மெம்பர் வேரியபிள்ஸ் ஆஃப் த கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். In class initialization process, we have created an object S. என்ன ஆப்ஜெக்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி? சாம்பிள் அப்படின்றது கிளாஸு. இந்த ஆப்ஜெக்ட் எஸ் அப்படின்றது அந்த கிளாஸ்க்கு உண்டான ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். எஸ் அப்படின்றது எதுக்காக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம்? டு ஆக்சஸ் த மெம்பர் ஆஃப் த கிளாஸ். மெம்பர் ஆஃப் த கிளாஸ்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். இந்த எக்ஸ் அண்ட் ஒய் தான் மெம்பர் ஆஃப் த கிளாஸ். இதை ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆப்ஜெக்ட் அப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம். First to print the statement simply prints the value of x and y. And the last print statement add the two value and prints the result. First வந்து பார்த்தீங்கன்னா as it is x y அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ வந்து ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அந்த ரிசல்ட். நெக்ஸ்ட்டு கிளாஸ் மெத்தட். Python class function or method is very similar to ordinary function with a small difference that the class method must have the first argument named as self. அதாவது நம்ம ஃபங்க்ஷன் நம்ம வந்து சொல்லியிருக்கிறேன். ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் ஒன்று தான், மெத்தட் அப்படின்னாலும் ஒன்று தான். ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோன்னா பைத்தானில் நம்ம வந்து இங்கே நம்ம டிஃபைன் பண்ணும்போது, இல்லை நம்ம ஆர்குமெண்ட்டாக நம்ம வந்து டிஃபைன் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் வந்து செல்ஃப் அப்படின்றது கண்டிப்பாக மேண்டட்ரி, கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். நோ நீட் டு பாஸ் எ வேல்யூ ஃபார் திஸ் ஆர்குமெண்ட் வென் வி கால் த மெத்தட். அதாவது நீங்கள் மெத்தட் அதாவது ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட் வந்து செல்ஃப் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அது வந்து மேண்டட்ரின்னு சொன்னேன். அதுக்கு நீங்கள் வந்து வேல்யூ வந்து பாஸ் பண்ண தேவையில்ல அப்படின்றாங்க. அதுதான் நோ நீட் டு பாஸ் எ வேல்யூ ஃபார் திஸ் ஆர்குமெண்ட் வென் வி கால் த மெத்தட். பைத்தான் ப்ரொவைட் இட்ஸ் வேல்யூ ஆட்டோமேட்டிக்கலி. பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு இருக்காங்க. ஈவன் இஃப் மெத்தட் டேக்ஸ் நோ ஆர்குமெண்ட் இட் ஷுட் பி டிஃபைன்ட் வித்தின் த ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் கால் செல்ஃப். அதாவது நீங்கள் ஆர்குமெண்ட் வந்து எதுவுமே கொடுக்காம இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் வந்து செல்ஃப் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்றாங்க. இஃப் எ மெத்தட் இஸ் டிஃபைன்ட் டு அக்செப்ட் ஒன்லி ஒன் ஆர்குமெண்ட் இட் வில் டேக் அஸ் 2 ஆர்குமெண்ட் செல்ஃப் அண்டு டிஃபைன்ட் ஆர்குமெண்ட். அதாவது நீங்கள் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் நீங்கள் வந்து கொடுக்குறதா இருக்கிறீங்க. எதுக்கு? அந்த ஃபங்க்ஷனுக்கு. ஃபங்க்ஷன்னாலும் ஒன்று தான், மெத்தட்னாலும் ஒன்று தான். ஆனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து செல்ஃப் அப்படின்றத ஒரு ஆர்குமெண்ட்டாக நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் டிஃபைன் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. When you declare a class variable within a class or method should be prefixed by a class name and a dot operator. அதாவது நம்ம டாட் ஆப்ரேட்டர் இங்கே நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா. இந்த டாட் ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கிளாஸுடைய மெம்பர் இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு த ஸ்டேட்மெண்ட் டிஃபைன் இன்சைட் த கிளாஸ் மஸ்ட் பி ப்ராப்பர்லி இன்டென்டட். அதாவது நீங்கள் கிளாஸ்க்குள்ளே டிஃபைன் பண்ணியிருக்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ப்ராப்பராக இன்டென்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் டு ஃபைன் டோட்டல் அண்ட் ஆவரேஜ் மார்க்ஸ் யூஸிங் த கிளாஸ். டோட்டல் அண்ட் ஆவரேஜ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். கிளாஸ் அப்படின்றது கீபோர்டு, ஸ்டூடெண்ட் அப்படின்றது வந்து நாம் க்ரியேட் பண்ணியிருக்கிற கிளாஸோடைய யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப், அதுதான் வந்து ஸ்டூடெண்ட். நாம் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஃபாலோட் பை கோலன். ஒரு 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேங்க. அதாவது மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 ஃபாலோடு பை த 45, 91, 71. அப்போது மார்க் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 45, மார்க் 2க்கு வந்து 91, மார்க் 3க்கு வந்து 71. இதெல்லாம் கிளாஸோடைய வேரியபிள்ஸ். அப்போ ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி டிஎஃப் அப்படின்ற கீவேர்டு வந்து கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்காம இருந்தீங்கன்னா செல்ஃப் அப்படின்றது நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. நான் ஆல்ரெடி இப்போ தான் ஜஸ்ட் சொன்னேன். இப்போது சம் அப்படின்ற ஒரு காமனாக ஒரு வேரியபிள் நம்ம வந்து இங்கே எடுத்துருக்கோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஸ்டூடெண்ட் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி மார்க் 1 ப்ளஸ் ஸ்டூடெண்ட் டாட் மார்க் 2 ப்ளஸ் ஸ்டூடெண்ட் டாட் மார்க் 3. ஸ்டூடெண்ட் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபஸ்ட்டு இந்த வேரியபிள் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு ப்ளஸ் இந்த வேரியபிள் மார்க் 2, நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு. இது இந்த 3 வேல்யூ வந்து நம்ம சம்மில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு ஆவரேஜ் வேல்யூ, அதாவது இந்த மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 இது 3ஐயும் ஆட் பண்ணி சம்மில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம்.
அதுக்கு அடுத்தது ஆவரேஜ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சம்மில் என்ன வேல்யூ நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க டிவைட் பை 3, இந்த வேல்யூ வந்து ஆவரேஜில் வந்து ஸ்டோர் ஆகிடும். இப்போது பிரிண்ட் டோட்டல் மார்க்ஸ் அப்படின்ற போது சம்மில் என்ன வேல்யூஸ் டோட்டலாக வந்து, அதாவது மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 மூணுத்தையும் ஆட் பண்ணி என்ன வேல்யூ வந்து நீங்கள் ஆட் பண்ணி வர வேல்யூ வந்து சம்மில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த சம்மில் ஸ்டோர் ஆகிருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டும் அதே மாதிரி தான். இந்த ஆவரேஜ் மார்க்ஸும் வந்து அதே மாதிரி தான். இந்த சம்மில் ஸ்டோர் ஆகிருக்கிற வேல்யூ டிவைட் பை 3 அது ஆவரேஜில் ஸ்டோர் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து எப்படி வந்து நம்ம இதில் கால் ஃபார் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த above program after defining the class an object s is created. The statement s dot process calls the function to get the required output. இப்போ என்ன அவுட்புட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், அந்த அவுட்புட் தான் வந்து டிஸ்பிளே ஆக போகுது. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் கிளாஸுக்கு வெளியே. சரிங்களா? கிளாஸுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணியாச்சு, அதுக்கு உண்டான ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னு கொடுத்துட்டுருக்கோம். சரிங்களா? இப்போது note that we have declared 3 variables mark 1, mark 2, mark 3 with the values 45, 91, 71 respectively. We defined a method named processed with the self argument. ப்ராசஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நேமு, செல்ஃப் அப்படின்ற ஆர்குமெண்ட்டோட நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். விச் மீன்ஸ் வி ஆர் நாட் கோயிங் டு பாஸ் எனி வேல்யூ டு தட் மெத்தட். இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த மெத்தடுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு எந்த வேல்யூயும் பாஸ் பண்ண போகிறதில்ல. சரிங்களா? அதனால் செல்ஃப் மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் மெத்தட் ஆட் த வேல்யூ ஆஃப் த கிளாஸ் வேரியபிள் அண்ட் ஸ்டோர் த ரிசல்ட் இன் த வேரியபிள் சம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் ஃபங்க்ஷன் வந்து இந்த மூணுமே வந்து ஆட் பண்ணி சம்மில் வந்து ஸ்டோர் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ஆவரேஜ் அண்ட் டிஸ்பிளே த ரிசல்ட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான ஆவரேஜ் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆவரேஜில் வந்து ஸ்டோர் பண்ணிவிடுது. அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ் த ரிசல்ட் ஃபாலோயிங். டோட்டல் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 207, ஆவரேஜ் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 69.0. அப்போது இந்த ஆப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த வேரியபிள்ஸை நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் நம்ம வந்து அக்சஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் அப்படின்ற போது நீங்கள் வேரியபிள்ஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறமா எஸ் டாட் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும் போது இந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து என்னவோ அதன் பிரகாரமாக டோட்டல் மார்க்ஸ் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகுது, அடுத்தது ஆவரேஜ் வந்து பிரிண்ட் ஆகுது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.